காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் படுகாயமடைந்த சென்னையைச் சேர்ந்த மருத்துவரின் உடல்நிலை சீராக இருப்பதாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொலை செய்யப்பட்டனர். மேலும் 17 சுற்றுலா பயணிகள் காயமடைந்தனர். இதில் 2 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சென்னை நொளம்பூரைச் சேர்ந்த மருத்துவர் பரமேஸ்வரன் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவருக்கு திருமணமாகி ஓராண்டான நிலையில் திருமண நாளை கொண்டாடுவதற்காக மனைவியுடன் சுற்றுலா சென்றபோது தீவிரவாத தாக்குதலில் காயமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டத்தில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம் கேட்டு மிரட்டல் விடுப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் லஞ்சம் கொடுக்கவில்லை எனில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாமல் விவசாயிகள் மிரட்டலுக்கு ஆளாகும் நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். லஞ்ச ஒழிப்புத்துறையினரிடம் புகார் அளித்தால் வீடு தேடி வந்து மிரட்டுவதாகவும் நெல் கொள்முதல் செய்வதை தாமதப்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிகாரிகளும் திமுகவினரும் சேர்ந்து கொண்டு லஞ்சம் வாங்குவதை கட்டுப்படுத்த ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தன்னுடைய நகைகள் அடகு வச்சு அல்லது வேறு ஏதேனும் வட்டி கடன் வாங்கித்தான் விவசாயம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காகவே 12,000 ரூபாய்க்கு நகை திரும்ப அடகு வைக்கணும். அப்புறம் அடகு வச்சு லஞ்சம் கொடுத்து அப்புறம் விவசாயி கிடைக்கும் போது அப்போ என்ன ஆகுதுன்னா இன்னொரு 1 மாதம் கழிச்சு இவங்களுக்கு கிடைக்கும். அந்த கிடைக்கிறது 1 மாதம் ஆகிடும். அப்போ இவர் அக்கௌண்ட்டில் ஏறி அதுக்கப்புறம் அந்த கடனை அவர் அடைக்கணும். அப்போ தன்னுடைய நெல்லை பாடுபட்டு கொண்டு வந்த நெல்லை எடை போட்டு அந்த எடை போட்டு விற்கிறது கூட ஒரு கமிஷன் கொடுக்குறக்கா நெல் கடை வாங்க வேண்டியிருக்குன்னா இதை விட கொடுமை எங்கே இருக்குது? கோவை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை காண வரும் உதயநிதியை வரவேற்க திமுகவினர் வசூல் வேட்டையில் இறங்கியிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வருகிற 27ஆம் தேதி கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்கி வைக்க வரும் உதயநிதியை வரவேற்க கோவை நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் திமுகவினர் அடாவடியாக பணம் வசூலித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். 10, 20 ரூபாய் என கூடுதலாக வசூலித்து கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த பணத்தை எடுத்து வரவேற்கலாமே, பொதுமக்களிடம் அடாவடியாக பணம் வசூலித்துதான் வரவேற்க வேண்டுமா என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக இரு வியாபாரிகள் பேசிக்கொண்ட செல்போன் உரையாடல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரவேற்கிறதுக்கு நம்ம எதுக்குப்பா காசு தரணும்? அது கூட காசு இல்லையா உங்கள்கிட்ட? அது கூட காசு இல்லையா? ரொம்ப இருக்குது. நான் அதான் கேட்டும் போட்டேன். சரிங்க. 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா ஜாஸ்தி வாங்குறீங்க. சரிங்க. 10 ரூபா 20 ரூபா ஜாஸ்தி வாங்குறீங்க. அந்த காசெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியல. சரிங்க. நீ வரவேற்புக்கு இனி நம்ம செயலுக்கு தான் போகணும். செயலுக்கு போகணுங்க, இல்லைன்னா கஞ்சாவிக்கு போகணும், அதெல்லாம் பண்ணலாம், மாத்திரை வைக்க போகணும். இவங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு என்னன்னாங்க மாப்பிள்ள, நம்ம அந்த கட்சியில உறுப்பினரா இருக்கணுங்க. அதுக்குன்னு ஒரு கட்சி இருக்குதுங்க. என்ன மாப்பிள்ள, நீங்க அதுக்குன்னு ஒரு கட்சி இருக்குதுங்க மாப்பிள்ள தமிழ்நாட்டுல. கண்டிப்பா கண்டிப்பா. அது எந்த கட்சின்னு நான் சொல்ல விரும்பலீங்க. அதுக்குன்னு ஒரு கட்சி இருக்குதுங்க. இந்த தாலி கொடி ஆக்குறவன், இந்த கஞ்சா வைக்கிறவன், இந்த மாத்திரை ஓட்டுறவன், அதுக்குன்னு ஒரு கட்சி இருக்குதுங்க மாப்பிள்ள. அதுல போய் நம்ம லைசன்ஸ் எடுக்கணுமுங்க. நம்ம சம்பாரிச்சுங்கிறவங்க. சென்னை எண்ணூர் முகத்துவாரம் பகுதியில் கடல் மஞ்சள் நிறமாக காட்சியளித்ததால் மீனவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். எண்ணூரை சுற்றியுள்ள 8 கிராம மீனவர்கள் தங்களது ஃபைபர் படகுகளை தாழங்குப்பம் ஒட்டிய கடற்கரையில் நிறுத்திவிட்டு முகத்துவாரம் வழியாக சென்று மீன் பிடித்து வருகின்றனர். கடந்த பல நாட்களாக முகத்துவாரம் பகுதி தண்ணீர் மஞ்சள் நிறத்தில் காட்சியளித்ததால் மீனவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அங்குள்ள தொழிற்சாலைகள் கழிவு நீரை சுத்திகரிக்காமல் கடல் நீரில் கலப்பதால் மீன்கள் இறந்து மிதப்பது வாடிக்கையாக உள்ளதென மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யாததால் முகத்துவாரம் பகுதியில் தண்ணீர் மாசடைவது தொடர்கதையாக உள்ளதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர்.